அது என்னடா சொன்னாவன்? ஒன்னே ஒன்று, ஒன்னே ஒன்று, பரம ஏடிஎம்கே நான், பரம ஏடிஎம்கே நான். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அம்மா இறந்தாங்க, ஏடிஎம்கே செத்துருச்சு. எடப்பாடினா எவனே எனக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்குமே தெரியாது. ரெண்டாவது, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டு சொல்லுவோம். டிஎம்கே ஏடிஎம்கேங்கும் போதும் டிஎம்கே ஆப்போசிட். ஸோ டிஎம்கே பற்றி பேச வரல. ரெண்டாவது, ஒரு நட்பு கட்சியாக பார்த்தது டிஎம்டிகே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னும் ஐயா விஜயகாந்த், ஐயா தலைவர் விஜயகாந்த் இருந்தப்போ அது வேற விஷயம். இன்னைக்கு போய் விஜயகாந்தை போய் கழுவி கழுவி ஊற்றுன அந்த திமுகவில் போய் கூட்டு சேர்ந்த பிரேமலதா, பிரேமலதாவோட தம்பி பேர் தெரில, சும்மா இருக்கும் போதெல்லாம் பேர் வரும், திட்டம் போது பேர் வர மாட்டேங்குது. ஸோ பேர் விட்டுரு. மச்சனை, விஜயகாந்தோட மச்சனை, விஜயகாந்தோட மச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க. விஜயகாந்தை கொண்டுட்டாங்க, ஏற்கனவே கொண்டுட்டாங்க. மறுபடியும் செத்த மனுஷனை போய் மறுபடியும் கொண்டுட்டாங்க. இப்போ ஒன்று சொல்கிறேன், நாம் தமிழர் ஓகே, நாம் தமிழர் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் நாம் தமிழர் பல வேஷம் போடுது. பல வேஷம் போடும்போது அது ஒன்றும் ஈடுபடாது. நான் நாம் தமிழர் உறுப்பினர் இருந்தது தான் அந்த உறுப்பினர் கடை கிழிச்செறிஞ்சேன், ஏன்னா சீமானோட பேச்சை கேட்டுட்டு. ரெண்டாவது, அதை விட்டுரு. இப்போ டிவிக்கு நான் தலை ரசிகன், இந்த பார்க்குறியா, உடம்பு ஃபுல்லாக தலை தான் பச்சை ஊற்றிருக்கேன். தலை ரசிகன், தலை வெறியன், தளபதி தொண்டை. என்ன காரணம் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல் மாற்றம் வரணும். எல்லாத்தையும் பார்த்து புழுங்கி புழுங்கி போய் எல்லாத்தையும் நொட்டி எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு மயிரும் தேவையில்லை. பெட்ரோல் காசு ஏன் தள்ள ஏறுது, பால் காசு ஏன் தள்ள ஏறுது, பஸ் டிக்கெட்டு ஏன் தள்ள ஏறுது, எல்லா மயிர் ஏன் தள்ள ஏறுது. எந்த மயிரும் எனக்கு ஃப்ரீயாக நீ கொடுக்காத மயிரை, ஓட்டுக்கு காசு கொடுக்காத மயிரை, டிவிக்கு வரட்டும், வரும் வந்து பாரு. டிவிக்கு வந்ததுக்கப்புறம் நீ பாரு.